மனித வரலாற்றின் முதல் சகோதரர்கள், முதல் வழிபாடு, முதல் பொறாமை மற்றும் முதல் கொலை. தொடக்க நூல் அதிகாரம் 4. இது போன்ற விவிலிய வாசகங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வே டு த கிங்டம் ஆஃப் காட். ஆதாம் ஏவாள் பிள்ளைகள். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்திலிருந்து வெளியேறி நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்தார்கள். ஏவாள் ஒரு மகனை பெற்றாள். அவன் பெயர் காயின். ஆண்டவரின் உதவியால் ஒரு மனிதனை பெற்றேன் என்று மகிழ்ந்தாள். இன்னொரு மகன் பிறந்தான். அவன் பெயர் ஆபேல். காயின் நிலத்தை உழுதான். ஆபேல் மந்தைகளை மேய்த்தான். ஆண்டவருக்கான காணிக்கை. காயினும் ஆபேலும் தம் உழைப்பின் பலன்களில் கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். காயினின் காணிக்கையை கடவுள் ஏற்கவில்லை. ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். கடவுள் பார்ப்பது காணிக்கையை அல்ல, உள்ளத்தை. பொறாமை, கோபம். காயின் கோபம் அடைந்தான். ஆண்டவர் அவனிடம், கோபம் கொள்ளாதே, கோபம் ஒரு பாவத்தின் அங்கம். உன்னை ஆள விரும்புகிறது, நீ அதனை ஆள பாவம் செய்யாதே என்றார். முதல் கொலை. ஒரு நாள் காயின் ஆபேலை வயலுக்கு அழைத்து சென்றான். அப்பொழுது காயின் ஆபேலை தாக்கி கொன்றான். முதல் கொலை பொறாமையால் தொடங்கியது. உன் சகோதரன் எங்கே? ஆண்டவர் நடந்ததை உணர்ந்தவராய், காயின், ஆபேல் எங்கே என்றார். எனக்கு தெரியாது, என் சகோதரனுக்கு நான் காவலன் இல்லை என்று காயின் சொன்னான். கடவுள் அவனிடம், ஆபேலின் இரத்தம் நிலத்திலிருந்து அலறுகிறது என்றார். தண்டனை, கருணை. காயின் பயந்தான். கொன்று விடுவார்கள் என்று அஞ்சினான். கடவுள் கருணை காட்டினார். ஒரு அடையாளத்தை வைத்தார். ஆபேல் இறந்த பிறகு ஆதாம் ஏவாள் தம்பதியருக்கு கடவுள் ஆசீர்வாதத்தால் சேத் என்ற மகன் பிறந்தான். சிந்தனை. இந்த பகுதியில் தூய்மையற்ற உள்ளம், கோபம், பொறாமை, பொய் போன்ற பாவங்களால் அழிவு ஏற்பட்டது. கடவுள் நம் உள்ளத்தை பார்க்கிறார். கடவுள் நீதியும் கருணையும் உள்ளவர். பாவம் நம் கதவின், அதாவது உள்ளத்தின் முன் நிற்கிறது. பாவத்தை ஆள விடாமல் நாம் பாவத்தை ஆள வேண்டும். கடவுள் நம்மிடம் கேட்கிறார், நீ காயினா அல்லது ஆபேலா? பதில் நம் கையில்.